இந்த மேடை பேச்சு, விளம்பரங்கள், தொலைக்காட்சி விவாதம் இது மட்டும்தான் நாட்டில் சமூக நீதி இருக்கிறது. அவர்களை சார்ந்தது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்துவதற்கு தயங்குகிறார்கள். தயங்குவதற்கு மறுக்கிறார்கள். முடியாது என்று சொல்கிறார்கள். அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அது சாதாரணமா நான் சொல்லல, பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இல்லையா, பீகாரில் நடந்து முடிச்சு அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறார்கள். ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானா நடத்திட்டு இருக்காங்க, ஒடிசா நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க. இவ்வளவு மாநிலங்களும் நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதிகாரம் என்று சொல்வது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயலா நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போன்று பள்ளிகளுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அந்த பிரச்சனை 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நீங்கள் கொடுக்கலாம் என்று காலமாக இருந்தும் தரவுகளை சேகரித்தாங்க. கம்ப்யூட்டர்ல இருக்கிற தரவுகள் டவுன்லோட் என்ன ஒரு வாரம் 2 நாள், ஒரு வாரம் 10 நாள்ல ஸ்டாலின் அவர்களுக்கு செய்யறதுக்கு மனசு கிடையாது. தேர்தல் நேரத்தில் வன்னியர்கள் பேர்ல ஓட்டு கேட்கறது. இடைத்தேர்தல் நீங்க பார்க்க போறீங்க, நாங்க கொடுப்போம், இடஒதுக்கீடு கொடுப்போம்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க, விவரமா இருக்கிறாங்க, ஏமாற்ற முடியாது அதெல்லாம். அதனால இடைத்தேர்தலுக்காக மட்டும் நான் சொல்லல, தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். நேற்று முந்தாள் நாள் ஒரு செய்தி, ஒரு பதிவு, ஒரு வீடியோ பார்த்தேன். எங்கேயோ ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு பெண்ணுக்கு கரூர் நினைக்கிறேன் பாதுகாப்பில் மது அறிந்து விட்டு ஒரு நபர் வந்து போயிட்டு அந்த பெண் வந்து கூப்பிடுறாரு. காவல்துறைக்கு புகார் அளிச்சு ஒண்ணும் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டு நிலை. எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா கஞ்சா மட்டும் அப்படின்னு பாக்கெட், ஹெரோயின், LSD, இது எல்லாமே போன்ற போதைப் பொருட்கள் இந்தியாவிலேயே அதிகமா தமிழ்நாட்டில் தான் விட்டுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு நிகராக தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. இந்த பொருளை யார் பயன்படுத்துறாங்கன்னா கல்லூரி பிள்ளைகள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா எத்தனையோ முறை ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை, போராட்டம் நடத்தி, அறிக்கை வச்சு என்னமோ பண்ணி பார்த்தோம். ஒன்றும் நடக்கிற ஏதோ பேருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்றாரு. அந்த ரிவ்யூ பார்த்தேன், 4 நாளைக்கு ரிவ்யூ பண்ணாரு. ஒண்ணுமே கிடையாது. ஏதோ படிச்சு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. அது ரெவ்யூ கிடையாது. என்ன சொல்லணும், கலெக்டர் பாத்தீங்கன்னா சொல்லணும், SP பாத்தீங்கன்னா சொல்லணும், உங்க மாவட்டத்துல யாராவது கஞ்சா வச்சு போதைப் பொருள் இருந்தா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லணும். உங்களுக்கு நான் கருப்பு புள்ளி பிளாக் மார்க் வைப்பேன்னு சொன்னா அவங்க ப்ரமோஷன் பாதிக்கப்படும். அப்படி சொன்னாதான் நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னா காவல்துறை தெரியாம யாரும் வந்து அங்க போதைப் பொருட்கள் விற்க முடியாது. ஆனா விட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. கடந்த 3 தலைமுறைகளில் மதுவால நாசப்படுத்திய இந்த 2 கட்சிகளும் இப்ப திமுகவால இன்னைக்கு போதைப் பொருட்களால் நாசமாகி கொண்டிருக்கிற இந்த தலைமுறை நடவடிக்கை எடுக்கிறது தயக்கம். என்ன தயக்கம் புரியும். அதனால இதெல்லாம் மக்களுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. அதே போன்று இப்போ இந்த பருவம் இல்லை, 2 பேருக்கும் உங்களுக்கு குறைவா இருக்குது. மேட்டூர் அணையில ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து போடுவோம். கணக்குல தண்ணி கிடையாது. அங்க கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கறது இல்லை, எப்படியாவது 1 மாசம் ஆகும். அதனால இப்ப இருக்கிற குருவை வந்து மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை நிறைய இருக்கிறது. அதற்கு ஈடு கொடுக்கணும், அரசு கொடுக்கணும், சலுகைகள் கொடுக்கணும். அதற்கு அந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய தீர்வு இல்லாத ஒரு சில விவசாயிகள் மட்டும் கிடையாது. நிவாரணம் எல்லா விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும். குருவை சாகுபடி செய்கிற அத்தனை விவசாயிகள் நிவாரணம் கொடுக்கணும். அதனால இதெல்லாம் அரசு கவனத்துல எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். 2026 சட்டமன்ற கூட்டணி கட்சி அது நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமாக இந்த 2 கட்சியில் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்று மக்களுடைய மனத்தில் ஆழமான கருத்து இருக்கிறது.
அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் பாட்டாளி மக்கள் செய்யலாம். அதே மாதிரி அது இல்லைன்னா கூட பாமக சாதகமா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் இருக்கு. இந்த விமர்சனம் பாமக நம்ம பார்க்கலாம். இன்னொரு 6 மாதம் இருக்கு. அதுக்கு நாங்க முடிவு பண்ணுறோம். தேர்தல் நெருக்கத்தை நாங்க முடிவு பண்ணுறோம். அதே போல பாத்தீங்கன்னா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் முடிவு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வெற்றி எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக பணபலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறது. பொதுப்பிரச்சாரங்களை சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறது. மக்களவை தேர்தல். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வேறு. அதனால் நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கு. இந்த கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகி, ஏன்னா எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், சாராயம், போதைப் பொருள் ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ மின் கணக்கு மாதம் நடத்துவோம் சொன்னாங்க. மின் கட்டணம் கிட்டத்தட்ட 5 முறை இந்த ஒன்று கிராமத்தில் ஏற்றிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு. மக்களுக்கு சுமையா இருக்கு. விலைவாசி ஏறிடுச்சு, மின் கட்டணம் ஏறிடுச்சு. பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல. எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லாம். அதனால அவங்களுடைய நிதி சுமை, மக்களுடைய பொதுமக்களுடைய நிதி சுமை அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் ஆனா நிர்வாகம்னு எதுவும் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு சில பேர் வந்து கொள்ளடிச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிட்டு அவ்வளவுதான் இருக்கிறாங்க. பேர் வந்து எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. வீல் கலந்து போயிட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கிற பேருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப அது புதுவி பேருந்து அதுல நடக்கும். நாங்க சம்பந்தமா 2 ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா அப்படின்னு முதலமைச்சர் 3 முறை சந்தித்திருக்கிறேன். நாங்கள் முதலமைச்சரை 4 முறை இதுக்கு மட்டும் நான் சந்தித்திருக்கிறேன். ஜி.கே. மணி அவர்களும் பாலு உள்ளிட்ட குழுக்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோ 50 முறை சந்தித்திருக்கிறோம். வலியுறுத்தி ஒவ்வொரு முறை வலியுறுத்தி நாங்கள் செய்யறோம் 2 ஆண்டு காலமாக இருந்திருக்கிறாங்க. என்ன தரவுகள் டேட்டா இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனசு இல்லை. முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. அப்படி முதலமைச்சருக்கு மனசு வந்தாலும் முதலமைச்சர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க என்ன அமைச்சர்களா நான் பார்க்கல, வியாபாரிகளாக நான் பார்க்கறேன். ஏன்னா அவங்க வணிகர்கள், வியாபாரிகள். அந்த பதவி பொறுப்பை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு பணத்தை கொள்ளடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நிர்வாகம்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எப்படி நிர்வாகம் அவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவுதான். அந்த 3-4 பேர் வந்து முதலமைச்சரை தவறான வழி நடத்துகிறாங்க. இது கொடுத்துட்டா பிரச்சனை ஆகும், ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போட. இது அரசியல் பிரச்சனை கிடையாது, சமூக பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வரீங்க. இந்த சமீபத்துல இந்த 10வது 12வது தேர்வுல பாத்தீங்க. கடைசி 15 மாவட்டம் 12வது தேர்வுல வட மாவட்டம், 10வது தேர்வுல கடைசி 17 மாவட்டம் வட மாவட்டம், அதிகமா சாராயம் இருக்கிற மாவட்டம் வட மாவட்டம், தொழில் இல்லாத மாவட்டம் வட மாவட்டம், பர் கேபிட்டா இன்கம் மிக குறைவான மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இப்படி வட மாவட்டத்துல தொழில் இல்ல, கல்வி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, குடிசைகள் அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு சிறப்பு கவனம் யாரும் செலுத்தல. இதுக்காக தான் இடஒதுக்கீடா கொடுத்தீங்கன்னா படிக்கிறது படிக்கலாம், முன்னுக்கு வரலாம். அதுவும் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கும் வழி இல்லை. இவங்க செய்யறதுக்கு அவங்க நோக்கம் கிடையாது. அதனால இது நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொள்ளுங்க. கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக நாங்கள் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அவங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகுது. ஆனா இன்னும் கொடுக்கல. அதாவது தேர்தல் வந்ததுன்னா பொய் சொல்லுவாங்க. அது திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, நீட்டு தேர்வு ரத்து, மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் சொல்லி எல்லா மக்களையும் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துருக்காங்க. இனி ஏமாற்ற முடியாது. வீட்டு தேர்வு இருக்கக்கூடாது. வீட்டு தேர்வு தேவையில்லை.
அந்தந்த மாநிலங்கள் என்னென்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கைப்படி அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணும். இதுதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். நான் அமைச்சராக அந்த நேரத்தில இருந்து இந்த நீட்டு சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் முடியவே முடியாது சொன்னேன். நான் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் இருக்கு. நீட்டு தேர்வுல வந்து நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, சமூக நீதி கிடைக்காது. இதுல நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்க்கலாம். மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. அந்த மசோதா ஆளுநர் ஆளுநர் அதுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து சம்பந்தமா மசோதா வந்து அனுப்பிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார். தலைவரிடம் இருக்குது, வலியுறுத்தி பண்ணணும். ஆனா அது வந்து அதை மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு. எங்க கட்சியினுடைய கொள்கை நீட்டு இருக்கு. அது சம்பந்தமா என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கணுமோ நாங்க நிச்சயமா நாங்க கொடுப்போம். ஏன்னா ஒரு மருத்துவரா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன், நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒண்ணு, மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்று முக்கிய காரணங்களாக கொண்டு வந்தார். இன்னைக்கு மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாயிடுச்சு. மருத்துவ கல்லூரியில ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளவுதான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு 28 லட்சம் 30 லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம், பிஜி கட்டணம் 70 லட்சம் 80 லட்சம் ஒரு ஆண்டுக்கு. அது இல்லாம நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு, கோச்சிங் சென்டர், இது 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இந்த வணிகம் பிசினஸ். அப்போ பணம் வச்சிருக்கவங்க தான் அப்ப நீட் படிக்க முடியும், கிராமத்துல பிள்ளைங்க படிக்க முடியாது. அப்ப என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது? அது மட்டும் இல்ல, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள், 720 520 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால படிக்க முடியல அவனால. ஆனா 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஏன்னா அவனால 28 லட்சம் கட்ட முடியும். அப்ப என்ன நியாயம்? பணம் வச்சிருந்தா அப்ப என்ன தகுதி இருக்கும்போது? கடந்த ஆண்டு வந்து பிஜியில நீட் பிஜியில பாத்தீங்கன்னா என்ன எழுதி தெரியுமா? தகுதி 0. அப்போ தரமான மருத்துவர்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க? யார் பணம் வச்சிருக்காங்க அவங்க தான் படிக்க முடியும். தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு வேலை இல்லை, கிடைக்காது. தேவை.